நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சென்னை பவளக்கார தெரு பழைய தண்டாயுதபாணி சாமி வீட்டில் இருக்கின்றோம். 19 ஆண்டுகளாக தங்க ஊஞ்சலில் தமிழ்கடவுள் தண்டாயுதபாணியை தாளாட்டி ஆட்டி வருகின்ற தங்க ஊஞ்சல் குழுவினர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் சில கேள்விகள். ஆனால் இந்த தங்க ஊஞ்சல் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது தங்க ஊஞ்சல் மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே பூ ஊஞ்சல்னு ஆரம்பிச்சிடும். அதாவது ஊஞ்சல்ங்கிற ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நம்ம சாமிநாதன் தான். அதனால பூ ஊஞ்சல்ங்கிற முறையில் அது நடந்தது. அது இப்போ புஷ்ப ஊஞ்சல்னு நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளி ஊஞ்சல் செஞ்சேன். வெள்ளி ஊஞ்சல்லையும் இப்போ நம்ம சாமிநாதனுடைய பங்கு பெரும்பங்கா இருந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே வெள்ளி ஊஞ்சல் நடத்துறாங்க. இப்போ வெள்ளி ஊஞ்சல்ல இருந்து தங்க ஊஞ்சல் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வரும்போது அதை எல்லாரையும் கலந்து எல்லாரும் செய்யும் போது இன்னும் இருக்கு. ஒரு தங்கம் கொடுத்தவங்களும் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தவங்களும் கொடுத்தாங்க. இந்த தங்கங்களை எல்லாம் சேர்த்து நம்ம ட்ரஸ்டி சிதம்பரம் செட்டியார் வீட்டில் தேவகோட்டையில தான் இந்த தங்க ஊஞ்சல் வந்து செஞ்சாங்க. அங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்து இங்கே கொண்டு வரும்போது ஆறு பட வீட்டுக்கும் 6 இறைச்சிகள் சுற்றி அந்த தங்க ஊஞ்சலை சுற்றி இருக்கு. அந்த 6 இளைஞர்களையும் எடுத்துக்கொண்டு நானும் திரு சுவாமிநாதனும் திரு நடராஜன் அவர்களும் திரு வளம்புரி பள்ளியப்பன் அவர்களும் 6 படை வீட்டுக்குமே சென்று 6 படை வீட்டுகளே அந்தந்த படை வீடுகளில் உள்ள அந்தந்த இளைஞர்களை வச்சு சாமி கும்பிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இந்த ஊஞ்சல் நடத்தி கொண்டு வருகிறோம். இது 19வது வருடமாக இந்த வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதுல வேற சிறப்பு என்னென்ன, 6 படை வீட்டு முருகனையும் 6 பக்கமுமே அந்த ஊஞ்சல்ல வச்சிருக்கோம். ஓகே. அந்த 6 முருகனுடைய ஒரு இதையும் அந்தந்த படை வீட்டுகள்ல போய் அந்தந்த படை வீட்டுக்குள்ள முருகன்களை வச்சு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அங்க வந்து அசைலம் பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த தங்க ஊஞ்சல் வரும்போது சுத்தி இந்த 6 பக்கமும் 6 படை வீடுகளும் ஒரே ஊஞ்சல்ல, அதாவது 6 படை பள்ளி 2000 வீட்டுல இங்கே வைக்கிற மாதிரி 6 படை முருகனையும் ஒரே ஊஞ்சல்ல வச்சு கும்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தினால ஏற்பட்டதுதான் இந்த இது. நகரத்தாரின் சிறப்பான சூப்பிடி விளக்க பெண்புறம் வந்து ஏற்றிருக்கோம். அதை வர்ற நம்ம நகரத்தார் பெண்மணிகள் அத்தனை பேருமே வந்து அந்த விளக்கை ஏற்றி இது பண்றாங்க. அது போக விசாரிச்சு அன்னபூரணியை வச்சு அன்னபூரணியை லட்டு தேர்ல வச்சு இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி எங்கேயும் இல்லாத அதிசயமா மயில் வாகனத்துல பிள்ளையார் அலங்காரம் பண்ணி அங்க வச்சுட்டு இருக்கோம். அங்கிருந்து முடிஞ்சு இங்க வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு ஓதுவார்களை வச்சு ஒரு 2 மணி நேரம் தேவார இன்னிசை நடைபெறுது. அதுக்கப்புறம் நம்ம நகரத்தார்கள் பஜனை நடைபெற்று அங்கே வந்து முருகனுக்கு வந்து தீபாரணை காட்டி பெரிய இது காட்டி பிறகு அன்னதானம் அங்கே பின்னாடி அன்னதானம் நடைபெறுகிறது. அப்புறம் அது பிறகு இப்போ இந்த தங்க ஊஞ்சலுக்கு முயற்சி பண்ணவங்களும் தங்கம் கொடுத்தவங்களும் நன்கொடையாளர்கள் யாருங்கிற விவரத்தை நம்ம தங்க ஊஞ்சலுடைய சுவாமிநாதன் அவர்கள் சொல்லுவார்கள். 1989ஆம் ஆண்டு இந்த மலர் ஊஞ்சல் இங்கே விடுதலை ஆரம்பிச்சோம். முதல்ல 2 பதினாறு இங்கே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பொது பகுதியில் ஒன்று, தனியார் பகுதியில் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் மாறுதலாக செய்யணுங்கிறதுக்காக 1989ஆம் ஆண்டு நடராஜன் கேட்டு பின்னாடி பர்மிஷன் வாங்கி, அப்போ யாருக்கும் பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. பூஜை புதுசாக பஜனை ஆரம்பிக்கிறவங்களுக்கு யாருக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நடராஜன் இங்கே மேனேஜராக இருக்கும்போது பெர்மிஷன் வாங்கி பின்னாடி உள்ள கதவை தூக்கி போட்டு மலர் ஊஞ்சல் நடத்தணும் முதல். அப்புறம் 5 வருஷம் நடத்தினோன்னா அவங்க சித்தப்பா வந்து வெடி ஊஞ்சல் பண்ண பார்த்துட்டு அவங்க தான் முறை சிவலிங்கையில் பிள்ளையார் சொல்லி போட்டது சொல்லி இந்த சன்னியானத்தில் வந்து 1000 ரூபா முதல்ல 1000 ரூபா கொடுத்தாங்க. அது வாங்கின அப்புறம் வந்து இப்போ ஒரு 6 கிலோவில் வெடி ஊஞ்சல் பண்ணணும். அதில் நாங்களும் 1 கிலோ முன்னாடி வெடி ஊஞ்சல் விட்டு 1 கிலோ மதியம் கொடுத்து அதை சிறப்பாக இங்கே இருக்க மாயண்டி எண்ணெய் அவர்களும் அவங்களோட அன்னையை அளவு பண்ணவங்க தான் அந்த வெடி ஊஞ்சல் வடிவமைத்து எங்கள் பங்காளி பண்ணி தேவகோட்டையில் பண்ணி கொடுத்தாங்க. பிறகு வந்து அது ஒரு 17 வருஷம் நாங்கள் அந்த வெடி ஊஞ்சல் நல்லா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முருகனுக்கு இன்னொரு சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக வெள்ளிக்கு அடுத்தது தங்கம் தாங்கிறது என்னுடைய முருகனுடைய கனவுல வந்து முருகன் தங்க ஊஞ்சல் ஆட்டத்துக்காக தங்க ஊஞ்சல் மேலே ஆரம்பிச்சோம். 1994 திருப்பி மறுபடியும் மலர் ஊஞ்சல் ஆரம்பித்தோம். திருப்பி மலர் ஊஞ்சல் போட்டு திருப்பி மறுபடியும் தங்க ஊஞ்சல் வந்து 2006 தங்க ஊஞ்சல் கிட்டத்தட்ட 18 வருஷம்
முன்னாடி ஆரம்பிச்சது இது. முதல் வருஷம் மலர் ஊஞ்சல், ரெண்டாவது வந்து 2006லேருந்து 2007 வந்து தங்க ஊஞ்சல் ஆரம்பிச்சோம். இப்போ இந்த 2027 18 வருஷம் முடிஞ்சு 19 வருஷம் இந்த வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருடைய சிறப்பாக நடந்து அதனுடைய நிறைய நம்ம விருதாளர்கள்லாம் கையில் கொடுத்த மோதிரம் கொடுத்துருக்காங்க, அண்ணாமலை மோதிரம் கொடுத்துருக்காங்க, அவர் தாயாரிய மோதிரம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இந்த நகைகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 கிலோவில் தங்கம் பண்ணியிருக்கோம். 3/4 கிலோ இன்னைக்கு வேல்யூவே அது பயங்கரமான வேல்யூ இருக்குது இன்றைய லெவலில். அது 50 கிலோ காப்பரில் 3/4 கிலோ தங்கத்தில் சிதம்பரம் வீட்டிலேருந்து பின்னாடி பண்ணது. சிதம்பரம் நாடு தான் ஃபுல்லாக நீங்கள் ஊஞ்சல் பண்ணி தேவகோட்டையில் ஆதார வச்சு பண்ணி கொண்டாந்தோம். அது பண்ணும்போது இந்த 15 நாள் பண்ணாங்க. பண்ணும்போது ஃபுல்லாக 15 நாள் மயில் வந்து அங்கே மயிலே வராது. ஆனால் மயில் வந்து ஃபுல்லாக காவல், தங்கத்துக்கு ஃபுல்லாக மயில் தான் முருகன் தான் காவல். நாங்கள் யாரும் காவல் கிடையாது, அவர் தான் காவல் இருந்து அது சிறப்பாக நடந்து இன்றைக்கும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக 19 வருஷம் ஊஞ்சல் நடத்திக்கிட்டு. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த வைபவத்தை நடத்துகின்ற தங்க ஊஞ்சல் குழுவினருக்கு அனைத்து நகரத்தார்களின் சார்பாகவும் நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆறுமுகன் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.